சென்னையிலிருந்து கேரளாவிற்கு கடத்தி செல்லப்பட்ட அடிமாடுகளை பூந்தமல்லி அருகே சமூக ஆர்வலர்கள் தடுத்து நிறுத்தினர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சரக்கு லாரி சட்டவிரோதமாக கேரளாவிற்கு மாடுகள் கடத்தப்படுவதாக பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கணேஷ் உள்ளிட்ட குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவ்வழியாக வந்த சரக்கு லாரி ஒன்றை மடக்கி பிடித்தனர். அதன் உள்ளே சென்று பார்த்ததில் 60க்கும் மேற்பட்ட பசு மற்றும் எருமை மாடுகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அருகே உள்ள மாங்காடு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அதேபோல் தகவல் அறிந்து மாடுகளை கடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என பாஜகவினரும் மாடு கடத்தியவர்களுக்கு ஆதரவாக விசிகவினரும் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பிடிபட்ட லாரியை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஒரே லாரியில் 60க்கும் மேற்பட்ட மாடுகள் நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் கொண்டு வரப்பட்டதும் பிடிபட்ட லாரியில் மாடுகள் நிரம்பி வழிவதால் தூங்கவோ உட்காரவோ கூடாது என்பதற்காக கண்களில் பச்சை மிளகாய் வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாடுகளை ஆந்திரால இருந்து கேரளாக்கு கடத்துறாங்க, அடிமாட்டுக்காக கடத்திட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. 2011 நான் 13 லாரி மடக்கி அதில் இருக்கக்கூடிய 242 மாடுகளை மீட்டெடுத்தவன். அப்போதுலேருந்து இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க திருவள்ளூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் அந்த வழியாக கடத்திட்டு இருந்தாங்க. பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு அதிகமானவே அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களே அந்த லாரிகளை ஒவ்வொன்றா மடக்கி காவல்துறையிடம் ஒப்படைச்சு அந்த ரூட்டை இவங்க மாற்றி இப்போ என்ன பண்ணுறாங்க, போரூர் தாம்பரமாக மாற்றினாங்க. இப்போ இந்த அவுட்ரிங் ரோடு வசதியாக இருக்கவே இந்த மீஞ்சூர் வண்டலூர் சாலையில் கடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காட்டத்தில் இவங்க ஓப்பனாக தான் கொண்டு போயிருந்தாங்க, வெளியவே மாடுகள் தெரியும். இப்போது அது பொதுமக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டு மடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணி இப்போ கொண்டு போகிறாங்க. நீங்கள் அந்த மாட்டினுடைய கண்களை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பச்சை மிளகாயை அறுத்து கண்ணுக்கு உள்ளே வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாடும் உட்காரக்கூடாது. இவங்க மாடுகளை ஏற்றக்கூடிய இடம் ஆந்திரா, இறக்கக்கூடிய இடம் கேரளா. அது வரைக்கும் இந்த மாடுகள் எங்கேயுமே உட்காரக்கூடாதுன்றதுக்காக கண்களில் அந்த மிளகாயினுடைய தோலை அறுத்து உள்ளே வைக்கிறதும், ஒவ்வொரு ஸ்டாப்பிங் அவங்க வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் ஒவ்வொரு எந்தெந்த மாடெல்லாம் தோய்வாக இருக்கோ அந்த மாட்டினுடைய வாழை வெட்டுறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இது காவல்துறையிடமும் நம்ம புகார் கொடுத்தோம், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் நாம் தெரியப்படுத்தி எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை.